ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மகாநசில் வந்து என்ன நடக்க போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம காவேரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமாக வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுக்கலையா, அதனால் வந்து வாய்ஸ் நோட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு நாள் பேசாமல் இருந்ததுக்கு இவ்வளோ வாய்ஸ் நோட் வந்து போட்டு விட்ருக்காளே, அப்போ இன்னும் 2 நாளைக்கு பேசாமல் இருந்தால் தான் இவள் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம குமரன் வந்து நம்ம விஜய் வந்து அவங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க குமரன். உடனே அவங்க பாட்டின்னு சொன்னாங்க, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிருங்க, இல்லை நான் ஏதாவது நினச்சிருவேன், நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளியே எழுந்துச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயங்கரமாக அந்த டென்ஷன் ஆயிடுறாங்க. கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து குமரன் வந்து எடுத்து வந்து சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து காவேரிட்டு சொல்கிறாங்க, இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவனை சேர்த்துப்பாங்களாடி, மறுபடியும் அந்த பணத்தையும் நீ இப்போ பிள்ளை பார்க்குறது அந்த பணத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பேசுவாங்களாடி, என்னடி சேர்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்கம்மா, நம்ம அப்பாவே கலப்படுத்த நான் எப்படிம்மா சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்த வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சேர்ந்து வாழணுன்றது வந்து அசிங்கம் இல்லைம்மா, மனசார்த்த நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் வந்து ப்ரோமோ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. குமரன் விஜய் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி பணத்துக்காக தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சு போனீங்க, ஆனால் அதுக்குள்ளே வந்து இப்படி கன்சீவ் ஆகி பிள்ளை வயிற்று கொடுத்துருக்கீங்க, நான் வந்து மனசார வந்து புருஷன் முன்னாடியே வாழ்ந்ததுனால தான் நான் வயிற்றுல வந்து பிள்ளையவே கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, போய்ட்டு வந்து எப்படி பிடிச்சிருந்துச்சு மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.